வணக்கம். இது ட்ரிபிள் வி லாக். சரி, பேக் டு குவாண்டம் ஃபிசிக்ஸ் வருவோம். நேற்றைய கூட கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து குவாண்டம் ஃபிசிக்ஸில் வந்து வாட் இஸ் குவாண்டம் ஃபிசிக்ஸ் பார்த்தோம், இந்த அப்சர்வர் எஃபெக்ட் பற்றி பார்த்தோம். எனக்கு புரிஞ்ச சயின்ஸுப்பா. ஸோ நம்ம பார்க்குறதுனால நம்மளோட மைக்ரோ வேர்ல்டு நேச்சர் கூட எப்படி இன்ட்ராக்ட் ஆகி அதோட ஸ்பேஸ் டைம் பொசிஷன்லாம் மாறுது. நியூட்டோனியன் ஃபிசிக்ஸ் வந்து எப்படி சண்டை போட்டுச்சு, ஐன்ஸ்டீன் எப்படி காண்டானார், ஷ்ரெடிஞ்சர், அப்புறம் உல்ஃப்காங் பாலி, இது மாதிரி குவாண்டம் ஃபிசிக்ஸ் பக்கம் நோண்டினவங்களாம் எப்படி வந்து இது மிஸ்டிக்காக ஆரம்பித்தாங்க, டேவிட் போம், ஜே கிருஷ்ணமூர்த்தி கூட இன்ட்ராக்ஷன் எப்படி நடக்க ஆரம்பிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அப்சர்வர் எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது. முறை மெஷர்மெண்ட்டை தாண்டி அந்த மெஷர்மெண்ட்டை அப்சர்வ் பண்ணுற ஒரு சப்ஜெக்ட் வந்து ஒரு முக்கியமான மேட்டராக சயின்ஸில் பேசப்பட்டது. அது வந்து தனி ஃபீல்ட் ஆஃப் சயின்ஸாகவே எமர்ஜ் ஆக ஆரம்பிச்சது. ஸோ குவாண்டம் ஃபிசிக்ஸ் வந்து வளர ஆரம்பிக்குது. அது வந்து கொஞ்சம் அங்கே தான் கான்ஷியஸ் அப்படிங்கிற வார்த்தை மேக்ஸ்குள்ளே, ஃபிசிக்ஸ்குள்ளே, அந்த பயாலஜிக்குள்ளே, அந்த ஈக்குவேஷனுக்குள்ளே, சயின்ஸ் புக்குக்குள்ளே அந்த வார்த்தை வருது. அது வரைக்கும் அது வந்து வெஸ்டர்னில் வந்து சொல்லப்படாத ஒரு வார்த்தை தான். அவனை பொறுத்த வரைக்கும் மைண்டுன்னு ஒன்று இருக்குது, அவ்வளோதான். கான்ஷியஸ்னு ஒன்று இருக்குது, மனசாட்சி. கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது ஒன்று அவனுக்கு இல்லை. நம்ம ஊரில் ஆத்மாம்பாங்க, அனாத்மாம்பாங்க, சோல் அப்படிம்பாங்க. அதெல்லாம் வந்து ஒரு சப்ஜெக்டிவாக தான் வச்சுருப்பான். அதை வந்து ஒரு கான்க்ரீட் குவான்டிட்டியாக அவனால் கொண்டு வர முடியல. குவாண்டம் ஃபிசிக்ஸ் வந்து இல்லை தம்பி, அது ஒரு பேசிக் ஃபேப்ரிக் ஆஃப் ரியாலிட்டி ஒன்று இருக்குது, அதை கவனின்னு சொல்ல ஆரம்பித்தது. ஸோ இந்த இடம் வந்து எல்லாம் வாட் இஸ் திஸ் எடுக்கும் போது டக்குன்னு சயின்டிஸ்ட்லாம் இல்லையே, இது ஈஸ்ட்டில் ரொம்ப வருஷம் முன்னாடி சொல்லியிருந்தானுங்களே, புத்தர் சொல்லியிருந்தாரு, மைண்டு தான் எல்லாம், தாட்டு தான் எல்லாம், அது ஃப்ராக்மெண்டட் ரியாலிட்டி, தாட் இஸ் ஃப்ராக்மெண்ட், அதெல்லாம் சொல்லிட்டுதாங்களே சொல்லிட்டுன்னு ஈஸ்ட்டு பக்கம் சயின்ஸ் வந்து மெதுவாக திரும்புது. சொல்லியிருந்தேன் 60s 70s ஹிப்பீஸ்லாம் வளர்கிற சைக்கடலிக் மூமெண்ட்டில் ஈஸ்ட்டும் வெஸ்ட்டும் ஒன்றா வர அந்த மூமெண்ட்டில் இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ் தான் நடக்குது. இதில் வந்து அந்த டைமில் தான் ஜே கிருஷ்ணமூர்த்தி, நம்ம தேசிய சொசைட்டி அடையாறு ஜே கிருஷ்ணமூர்த்தி மிஸ்டிக்காக வந்து வேர்ல்டு டீச்சர் ஆக வேண்டியது, அப்புறம் அதெல்லாம் வேணான்னு துறந்து தனியாக அவர் வந்து அதை விட்டுட்டு தனியாக இருந்தார். அவர் வந்து இந்த வேர்ல்டுக்குள்ளே அழகாக வருவார். அவர் வந்து மெடிடேஷன் வந்து பெருசாக ப்ரொமோட் பண்ணாத ஒரு அன்கண்டிஷ்னல் சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ் மூலமாக வேர்ல்டை வந்து நம்ம இந்த பெர்சீவ் பண்ணுறது மூலமாக ட்ரூத்தை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட். அவர் வந்து ஒரு வார்த்தை அழகாக சொல்லுவார். அது வந்து ரொம்ப முக்கியம் அந்த எபிசோடுக்கு. இதுதான் அடுத்த ஸ்டெப்பு. ஓகே, த அப்சர்வர் எஃபெக்ட் அப்படிலாம் போகுது. நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் ஒரு மரத்தை பார்க்குறீங்க, ரெண்டு இருக்குது. நீங்கள் அந்த மரத்தை பார்க்குற நீங்கள், இது ரெண்டு வழியாக இருக்குது. ஸோ இங்கே ஜே கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்கிறாருன்னா, த அப்சர்வர் இஸ் த அப்சர்வ்டு அப்படிங்கிற வார்த்தை ஒன்று வருது. என்னங்க சொல்கிறீங்க, எப்படி இருக்கும்? இப்போ நான் அந்த மரத்தை பார்க்குறேன், நானும் அந்த மரமும் ஒன்றா சொல்ல வரீங்க, என்ன சொல்கிறீங்க அப்படிங்கும் பொழுது தான் இந்த விஷயம் வந்து சயின்ஸுக்கு அடுத்த ஸ்டெப் மிஸ்டிசிசம்குள்ளே போகுது. த அப்சர்வர் இஸ் த அப்சர்வ்டு அப்படின்னு இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்கள் எந்த ஒரு ஆப்ஜெக்டையுமே உங்களால் பார்க்க முடியறதில்ல அப்படின்னு சொல்ல வர்றார். நீங்கள் வந்து ஒரு ட்ரீயை பார்க்குறதில்ல, ட்ரீங்கிற இமேஜை பார்க்குறீங்க. நீங்கள் வந்து ஒரு கடலை பார்க்குறதில்ல, கடலுங்கிற இமேஜ். வானத்தை பார்க்குறதில்ல, வானங்கிற இமேஜை பார்க்குறீங்க. ஸோ வானங்கிற இமேஜை பார்க்கும் பொழுது நீங்கள் தான் அந்த இமேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வர்றார். என்னங்க அதை சொல்கிறீங்க, என்னது இது அப்போ என்ன, இப்போ வானத்தை பார்த்தா நான் வானத்தை பார்க்கலையா? நல்லா கவனிங்க. நீங்கள் நாளைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் போய் ரியாலிட்டியை நீங்கள் அப்சர்வ் பண்ணும்போது நீங்கள் அதை ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் பார்க்குறீங்களா, இல்லை அதை பற்றி உங்களோட பெர்செப்ஷனை பார்க்குறீங்களா? அப்போ தான் உங்களுக்கு ஏன் நமக்கு மெமரிஸ்னு ஒன்று இருக்குது, ஏன் மெமரிஸ் இந்த பெயின்ஃபுல்லாக இருக்குது, ஏன் பஸ்ஸில் உட்காந்து ஜன்னலில் உட்காந்து இந்த பராக் பார்த்துக்கிட்டு இருக்கோம், கடலை போய் உட்காந்து அலைய பக்கம் ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டு இருக்கோம், உள்ளுக்குள்ளே நமக்குள்ளே ஓர அந்த மென்டல் வேர்ல்டுங்கிறது என்னென்னு உங்களுக்கு புரியும். உங்களால் ரியாலிட்டியை வந்து ஸ்ட்ரைட்டாக உங்களால் பார்க்க முடியும்னா உங்கள் மைண்டில் தாட்டே ஓடக்கூடாது. ரியாலிட்டியோடு இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அப்படியே அந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் எல்லாமே பிளிஸ்ஃபுல்லாக இருந்துடலாம். அந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருக்கணும் அப்படிங்கிறத ஓஷோவோ, ஜேக்கவோ, மிஸ்டிசிசமோ, புத்தரோ இவங்களாம் சொல்கிறது. அதுதான் என்லைட்மெண்ட் ஸ்டேட்டுன்னு மிஸ்டிசிசமில் சொல்கிறாங்க. ஜேகே வந்து த அப்சர்வர் இஸ் த அப்சர்வ்டுங்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு மரத்தை என்றைக்கு ஒரு மரத்துக்கு மரம்னு பேர் வைக்கிறோமோ அன்றைக்கே அந்த மரத்தோட இமேஜ் தான் நம்ம பார்க்குறோம், மரங்கிறது ஃபீல் பண்ணல. அவரை பொறுத்த வரைக்கும் பேர் வைக்கும் பொழுதே ஒரு ஆப்ஜெக்ட் வந்து செத்து போயிடுது. நேச்சர் நம்ம டிவைட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் மேலே பார்க்குறீங்க, அப்படியே மேலே ஒரு அழகான ஒரு ப்ளூ கலரில் ஒரு பெரிய ஒரு பறந்து விரிஞ்ச ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதை பார்த்துக்கிட்டே இருந்திருப்பான் அந்த காலத்தில். அது என்றைக்கு வானம்னு பேர் வச்சோமா முடிஞ்சுது, தலை நமக்கு மேலே போகாது. இப்போ நம்ம அந்த காலத்தில் நமக்கு பயங்கரமாக இருந்திருக்கும், இது என்னது ஸ்டார்ஸ்னால் என்ன, வானம்னா என்னன்னு இருக்கும். இப்போ இருக்கிற குழந்தைக்கு கேட்டு பாருங்கள், அதுக்கு அது மாதிரி அவேர்னஸே இருக்காது. ஏன்னா அதுக்கு இப்போ கையில் ஒரு சின்ன புக்கு கொடுத்துரும், அட்லாஸ் இங்கே பாருன்னு, அது ஸ்கையை பேப்பரில் பார்க்குது.
இப்போ என் பொண்ணு படிக்குது மாஸ், ஜூபிட்டர், எர்த்து, வீனஸ், ஸ்டார்ஸ், ஆண்ட்ரோமேடான்னு படிக்குது. நம்ம சின்ன வயசில் நம்ம ஸ்டார்ஸ் எண்ணிக்கிட்டு இருப்போம், நம்ம ஏஜ்லேயே பண்ணியிருப்போம். இப்போ குழந்தைங்களுக்கு இந்த ஃபேசினேஷன் அதில் இல்லை. அவங்களுக்கு ஓகே ஸ்கை அது கேளுங்க சொல்லும், காமெட்ஸ் இருக்குது, ஆஸ்ட்ராய்ட்ஸ் இருக்குது, சோலார் சிஸ்டம்னு இங்கிலீஷ் வார்த்தைகளை போட்டு ஒவ்வொரு நொடியும் பிரமிப்பு தரக்கூடிய இவ்வளோ பெரிய ஒரு காஸ்மோஸ் அண்டத்தை வந்து சிம்பிளிஃபைட் சயின்ஸ் வார்த்தை ஆக்கிறோம். இதுதான் ப்ராப்ளங்கிறார் ஜெய கிருஷ்ணமூர்த்தி. ஸோ நம்ம எல்லாத்தையுமே வந்து ஒரு ஃபேக்டாக, ஒரு ஃபேக்சுவலாக, ஒரு டேர்ம்ஸாக மாற்றும் பொழுது நம்ம அது வழியாக தான், அந்த ஃபில்டர் வழியாக தான் பார்க்குறோம். இது வந்து சோஷியல் கல்ச்சராகவும் மாறலாம். ஒரு ஊரில் வந்து பிளாக் வந்து அழகு, சில ஊரில் வந்து வெள்ளை வந்து அழகு. ஒரு ஊரில் காக்கா வந்து ஒரு மாதிரி பார்ப்பாங்க, சில ஊரில் வந்து காக்கா வேறு மாதிரி பார்ப்பாங்க. ஒரு ஊரில் வெஜ்ஜை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, ஒரு நான்வெஜ்ஜை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. எல்லாமே ரியாலிட்டி ஒன்று தான். நம்ம பெர்செப்ஷன், நம்ம போட்டிருக்க அந்த ஃபில்டர்டு கிளாஸ் வழியாக பார்க்கும்பொழுது அதோட அர்த்தம் மாறுதில்ல. இதுதான் த அப்சர்வர் இஸ் த அப்சர்வ்டு ஜெய கிருஷ்ணமூர்த்தி. ஸோ நீங்கள் வந்து நிஜமாக ரியாலிட்டியோட நீங்கள் இன்ட்ராக்டே பண்ணலை. நீங்கள் எதை பார்க்குறீங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ நீங்கள் உங்களை தான் பார்த்துக்கிறீங்க உங்கள் வழியாங்கிறார். இது ஒரு பெரிய ஒரு ரெவலேட்டரி ட்ரூத்தாக இருக்கும். சும்மா யோசிச்சு பாருங்கள். நாளைக்கு நீங்கள் போகிறீங்க, உங்களால் ஒரு ஆப்ஜெக்டையோ, ஒரு ஸ்ட்ரீட்டையோ, ரோட்டில் போகிற ஜனங்களையோ, அவங்க போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு, அந்த கலரு, அந்த அழகான முடி, அவங்க போடுற வண்டி, அந்த பிரேக், அந்த செப்பல், அந்த ரோடு, அந்த பஸ் ஸ்டாண்டு எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒவ்வொரு செகண்டும் உங்களால் கவனிக்க முடியுதான்னு பாருங்கள். உங்களால் 2 நிமிஷத்துக்கு மேலே முடியாது. மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ள இருக்க மென்டல் பிக்சருக்குள்ளே போக ஆரம்பிச்சிடும். நம்மளால் ஒரு 2 நிமிஷம் ப்ரெசன்ட் மூமெண்ட் அப்சர்வே பண்ண முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும் பொழுது தான் நம்ம எவ்வளோ பெரிய ஒரு கண்டிஷனில் இருக்கோங்கிறத புரிஞ்சுக்கங்கிறத ஜேகே சொல்லுவார். ஸோ நம்ம இப்போ ஓட்டி பார்க்குறோம்ல, மனசில் மெமரிஸ்லாம் ஓடும்ல. நான் சின்ன வயசில் இருந்தேன், நான் அடிப்பட்டேன், இப்படி நடந்துச்சு, இங்கே தொத்து போனேன், இங்கே ஜெயித்தேன், சந்தோஷமாக நைட்டில் வந்து அழுகுறதும் சந்தோஷமாக இருக்கிற மெமரி ஒன்று ஓடுதில்ல. அது என்ன சொல்கிறாருன்னா, அது அங்கே ஒரு விஷயம் நடந்ததை நீங்கள் அப்சர்வ் பண்ணல, நீங்கள் தான் அது அப்படிங்கிறார். அதனால தான் டைம் இஸ் இல்லூஷன்னு சொல்லுவாங்க. சயின்ஸ்லேயுமே வந்துடுச்சு. ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃப்யூச்சருங்கிறதே ஒரு இல்லூஷன் தான். அந்த இடத்துல அந்த மெமரி இமேஜில் நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் அந்த இமேஜாக மாறி இருக்கீங்களே தவிர அங்கே நிஜமாகவே ஒன்று அந்த மொமெண்ட்டில் வந்து இல்லை. இப்போது பாஸ்ட்டு முடிஞ்சு போச்சு, அது இப்போ இந்த இடத்துல இல்லை. இப்போ நினச்சி பார்த்தா நல்லா பாஸ்ட்டை மைண்டில் கொண்டு வர முடியுது. அது இப்போ இருக்கா இல்லையா? அதுக்கான உயிரை இப்போ நான் தான் கொடுக்குறேன். தேடி பிடிச்சி பழைய கஷ்டங்களை, துன்பங்களை எடுத்து நம்ம நைட் நம்மளால் அழ முடியுதுன்னா வி ஆர் கிவிங் லைஃப் டு த திங் ஆல்ரெடி விச் இஸ் டெட். அது இல்லை, போயிடுச்சு. பாஸ்ட்னு ஒன்று இல்லை, ஃப்யூச்சர்னு ஒன்று இல்லை, அதையும் நம்ம யோசிக்கிறோம். ஸோ நீ தான் அது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த பயம் அப்படியே போயிடும் அப்படிங்கிறார். ஸோ இப்போ என்ன இருக்கும், நம்ம யோசிக்கிற இப்போ வந்து சின்ன வயசில் நம்ம சார் நம்மளை பயங்கரமாக திட்டம் ஞாபகம் வருதுன்னா அந்த மெமரி வந்து நான் தான், அங்கே சாருங்கிறதே இல்லை, நான் தான் எல்லாமே நினச்சிக்கிறேங்கும் போது அங்கே அந்த ஃபியர் வந்து டோட்டலாக கட் ஆயிடுது. யூ ஹேவ் டு லுக் ஸ்ட்ரைட் இன் டு த இமேஜ் அப்படிம்பார், அந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் பாரும்பார். ஸோ இதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. ஆனால் இது ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு ப்ராசஸ். இதுக்கு நீங்கள் கண்ணை மூடி மூச்சை தியானம் பண்ணி அந்த ஸ்பனா இந்த ஸ்பனா அந்த கிளாஸ்லாம் போய்க்கலாமே தவிர ஜெய கிருஷ்ணமூர்த்தியோட அன்கண்டிஷனல் அவேர்னஸ்ங்கிறது எந்த ஒரு விஷயத்தையும் உங்களோட பெர்செப்ஷனான குட்டு பேட் இல்லாமல் கவனிம்பார். அது மிகப்பெரிய ஒரு அலர்ட்னஸ் வேணும், ஒரு சென்சிட்டிவிட்டி வேணும், ஒரு பீக் அவேர்னஸ் வேணும், ஒரு கண்டிஷனிங்கை டிசால்வ் பண்ணுற ஒரு மொமெண்ட் ஒன்று வேணும். அது வந்து ஜெய கிருஷ்ணமூர்த்தி. மாடையார் தியோசபிக்கல் சொசைட்டியில் போனீங்கன்னா சாத்தி வச்சுருப்பாங்க, உள்ள லைப்ரரி இருக்கும், போகலாம். ஜேகே வந்து படிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிங்க. யார்கிட்டனா கேட்டு பாருங்கள், வயசானதாகவும் ரொம்ப கஷ்டங்க ஜேகே அப்படிம்பாங்க. அப்படி ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு வந்து இந்த விஷயம்லாம் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிற விஷயம்லாம் அழகாக புரிய ஆரம்பிச்சதுன்னா ஜெய கிருஷ்ணமூர்த்தி ஈஸியாக புரியும். என்ன ரொம்ப டஃப்பான ஒரு ப்ராசஸ். ஓஷோவுக்கு ஜேகே ரொம்ப பிடிக்கும், ஆனால் ஜேகேக்கு வந்து ஓஷோவை கண்டா ஆகாது. அது ஒரு அவங்களுக்குள்ள ஒரு ப்ரோமேன்ஸ். ஸோ இது வந்து அப்சர்வரும் அப்சர்வ்டும் கிளாஷ் ஆகி நியூட்ரல் ஆகிருச்சுன்னா ஸோ ரியாலிட்டி ஒன்று அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வரோம். அது எப்படிங்க சொல்லுவீங்க? அப்போது நாங்கிறது யார்? அப்போ விஜயவதராஜன் யார்? இந்த எதிர்த்தாப்பில் அந்த வீடியோ பார்த்துருக்குறதா? எனக்குன்னு ஒன்று இல்லையா? நமக்கு இருக்குது. நம்ம மெமரி தான். நம்ம இப்போ நான் வாழ்ந்ததுக்கான ஒரு அத்தாட்சி தான் விஜயவதராஜங்கிறது. நான் அந்த மெமரி என்னோடது. அது உங்களுக்கு அது இல்லை. என் மெமரி உங்களுக்கு இல்லை. நான் சப்ஜெக்டிவாக நான் பார்த்த உலகத்தோட என்னோடய இமேஜ் உங்களுக்கு இல்லை. உங்களோடது என்னாலையும் பார்க்க முடியாது. இப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த தேசத்தில் இருக்கோன்னு ஃபீல் பண்ண முடியல, இந்த ஊரில் இருக்கோன்னு ஃபீல் பண்ண முடியல, இந்த மொழி பேசணும்னு ஃபீல் பண்ண முடியல. ஆனால் எனக்குள்ளே ஓடுற என்னோட வாழ்க்கைங்கிற படத்தை என்னால் தான் பார்க்க முடியும், உங்களால் பார்க்க முடியாது. இதுக்கு ஒரு பேர் இருக்குது, குவாலியா அப்படின்னு அழகான ஒரு பேர். குவாலியா சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் பர்டிகுலர் டு எவ்ரி ஒன். அதை பற்றி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். விஜயராஜன் ட்ரிபிள் வீலாக்.